Hi, என் பேர் Preetha. IFN தமிழ்ல புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுறதுக்கு மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம IFN தமிழ்ல ஒரு பட்டாணி புலாவ் எப்படி பண்ணனும்னு கத்துக்க போறோம். எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? இப்போ புலாவ்னா கரம் மசாலா நிச்சயமா ஆட் பண்ணுவா. நம்ம வந்து பொடியா சேர்க்காத ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ண போறோம். அதானா கொஞ்சமா இடிச்சிக்கலாம் நம்ம. என்னெல்லாம் போறது இல்ல கொஞ்சம் கிராம்பு and கொஞ்சமா மிளகு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் இலைச்சி இருக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இல்லனா அது நீங்க அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இத இடிச்சிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து புலாவ் பண்றது ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த பாத்திரத்துல வந்து நம்ம நெய் சேர்த்துப்போம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ வந்து நெய் ஃபுல்லா காயறதுக்கு முன்னாடி சீரகத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிருக்கோம் அதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதை நம்ம சேர்க்கலாம் அதோட இந்த பே லீஃப் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இத வதக்கலாம் நம்ம இப்போ இந்த புலாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காக நான் வெங்காயமும் ஆட் பண்றேன் நான் வந்து இங்க மெட்ராஸ் ஆனியன் யூஸ் பண்றேன் அதை ஆட் பண்ணலாம் அதோட கொஞ்சமா இஞ்சி and மிளகாய் இத வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு இது வந்து நான் பிரவுனா வதக்கல சில பேருக்கு வந்து அது நல்லா பிரவுனா வதக்குவா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கிறதுனா நீங்க அது கூட பண்ணலாம் நான் வந்து ஜாஸ்தி இத வதக்க மாட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சாதம் நம்ம குக் பண்ணோம் இல்லையா அதனால ஆல்ரெடி இங்க தண்ணி வெச்சிருக்கேன் அதை பாயில் பண்ண போறேனா and இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி இங்க வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டேன் நான் அதை சேர்த்துக்க போறேன் இல்ல and இந்த அரிசி இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சமா இப்போ ஈரம் இருக்கு இல்லையா அந்த ஈரம் போற வரையும் இத வதக்கணும் ஆனா கொஞ்சம் ஜென்டலா இத வதக்கணும் இப்போ இதோட ஈரம் எல்லாம் கொஞ்சம் போயின்னு இருக்கு இப்போ வந்து இதுலனா நம்ம பட்டாணி இருக்கு இல்லையா அதை நான் ஆட் பண்ண போறேன் and இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கணும் and இத 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரையும் வதக்கணும் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல dry ஆயிடுது மிக்ஸ்சர் அரிசி கொஞ்சம் நல்ல dryயா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ தண்ணி கூட இங்க நல்ல சூடாயின்னு இருக்கு இப்போ இந்த சுட தண்ணியை வந்து நம்ம இதல ஆட் பண்ண போறோம் வந்து ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ண போறேன் ரொம்ப கொஞ்சம் இது வந்து ஹை ஃப்ளேம்ல மூடாத இது நல்லா பாயில் பண்ணனும் இது ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இத மூடி குக் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபுல் தண்ணில உறிஞ்சு போயாச்சு ரொம்ப கம்மி மாய்ஸ்சர் இருக்கு தவாவும் நல்லா சூடாயாச்சு இப்போ இத நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் and லோ ஹீட்ல வந்து இது ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நம்ம குக் பண்ண போறோம் இந்த சாதம் வந்து ரெடி ஆயாச்சு இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா லிம்பு ஜூஸ் ரொம்ப கொஞ்சமா and அதோட கொஞ்சமா புதினா இது போட்டுட்டு ஒரே ஒரு தடவை mix பண்ணிடலாம் and நம்ம புலாவ் ரெடி பட்டாணி புலாவ் பார்த்தேளா தால் இல்லனா கோர்மா இந்த விதமான கறி இதோடலாம் நீங்க இத சேர்த்து சாப்பிடலாம் இந்த ரெசிபி நீங்க நிச்சயமா பண்ணனும் லைக் ஷேர் and subscribe to IFN தமிழ் and உங்களுக்கு இன்னும் புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணதுக்கு மறக்கவே கூடாது